வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். தி ரிப் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவியை இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ என்னதான்டா படம் ஒன்று உட்காந்து பார்த்தா தான் தெரியுது. படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். நிறைய ஹாலிவுட் ஆக்ஷன் மூவிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகும். படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தாக்க கதையில் வரக்கூடிய நம்ம மேட் டாமன் அண்ட் பென் அஃப்லிக், ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து மியாமி போலீஸாக இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல வந்து ஸோ ஒரு சில கேஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பி அந்த ரைடுக்காக அவங்க போகிறாங்க. அங்கே போனால் தான் தெரியுது வெறும் கம்மியான லட்சங்கள்லாம் இல்லை, நிறைய கோடிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 125 கோடிக்கு மேலே இருக்குது அந்த வீட்டில்ன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இது தெரிஞ்சிட்ட பிறகு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க சில கரெக்ட் காப்ஸ்மே ஸோ இதை எடுக்க வராங்க. ஸோ இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த போர் என்ன, ஸோ எப்படிலாம் சண்டை போட்டுக்கிறாங்க, யார் அந்த கடைசியில் அந்த பணத்தை எடுத்தாங்க அப்படின்றதான் படத்தோட கதையாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பக்காவே பண்ணியிருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டாகவே என்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கல. லாஜிக்னு பார்த்தாக்க ஒரு சில இடத்துல கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி பார்க்குற மாட்டாங்க இருக்கும். அண்ட் ஓவராலாக வந்து லேகிங் அப்படின்னு இந்த படத்தில் எதுவுமே இல்லை. எல்லாமே ஃபாஸ்ட்டான அந்த ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப மாதிரி ஃபாஸ்ட்டாகவே போச்சு. ரொம்ப மாதிரி ஹை டென்ஷனாக. ஸோ இது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு பதத்திலே வச்சு இந்த படத்தை கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. ஸோ மேல் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு SRS 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியாக நான் இந்த படத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.